வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? 6th to 10th ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமா, இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கலாமா? அப்படி ஸ்கூல் புக் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் எந்த ஸ்டாண்டர்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது? சோசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா, இல்லை சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா? எப்படிலாம் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க, சைக்காலஜியில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஓவரால் ப்ளூ பிரிண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம 70க்கு 65 டார்கெட், 65க்கு மேலே எப்படிலாம் எடுக்கணும், எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும், டோட்டல் இது பிளானும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நம்மளோட ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 மார்க். ஓகேவா? 70 ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 80 மார்க் இருக்கும். நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்தால் போதும். அதனால் தமிழ் நம்மளுக்கு இப்போதைக்கு நான் தமிழை சொல்லலை, ஜிகே மார்க் தான். இதுதான் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். இதில் 70க்கு 62க்கு மேலே எடுத்தீங்கன்னா ஓவரால் போகாது. ஓகேவா? 62 ப்ளஸ் ஒரு 24 ஃபிசிக்கல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஓவராலில் எதுவுமே மிஸ் ஆகாது. இந்த 60 எடுத்து பாஸ் ஆனவங்க, 59 எடுத்து பாஸ் ஆனவங்க, கேட்டகரியை பொறுத்து 61 எடுத்து பாஸ் ஆனவங்கலாம் இங்கே ஸ்பெஷல் மார்க் இருந்தீங்கன்னா உள்ளே வருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓவராலாக வராமல் போயிடும். ஓகேவா? நம்ம சேஃப் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 இருந்துச்சு லாஸ்ட் இயரில். கட் ஆஃப் நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு அதில் ஜிகேல மொத்தம் எத்தனை கொஸ்டின் வந்திருந்தது அப்படின்னா 45. அதில் சைக்காலஜியில் எவ்வளோ அப்படின்னா 25. இதுதான் நம்மளோட பேட்டர்ன். டோட்டலாக ஜிகே 45 மார்க் தான் நம்ம படிக்க போகிறது. ஓகேவா? 45, 25 டோட்டலாக 70 மார்க். இதில் ஜிகேல எப்படி கேட்டிருந்திருக்காங்க, அந்த 45 பிரிச்சிருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறது, சைக்காலஜியில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சைக்காலஜி 25. சைக்காலஜினா ஃபுல்லாகவே வெறும் டைம் சாரி கிளாக்கு, பிளட் ரிலேஷனு, டே சம், இதுவே 25 கேட்டுற மாட்டாங்க. ஓகேவா? 25 இந்த டைப்பில் பிரிச்சிருப்பாங்க. தமிழ் வந்து 5 மார்க் கேட்டிருந்திருப்பாங்க. தமிழ் ஃபுல்லாக இலக்கணம் மட்டும்தான். ஸ்கூல் புக்கில் 6th to 10th உள்ள பூந்து படிக்கிறது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு யூஸ் ஆகும். ஆனால் வெறும் கிராமர் மட்டும்தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 டாபிக் இருக்குது. அதை நல்லா பார்த்துட்டே இருந்தாலே இந்த 5க்கு 5 எடுத்துடலாம் தமிழ் கிராமரில். ஓகேவா? அடுத்து மேக்ஸ் 5 மார்க். இதுக்கு ஒரு 13 டாபிக் இருக்குது. அந்த முக்கியமான டாப்பிக்கே திருப்பி பார்க்கணும். மேக்ஸில் ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. அடுத்து டிஐன்னு சொல்லுவாங்க. டிஐனா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சார்ட்டு. அந்த சார்ட் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு 4 சார்ட் இருக்குது. பை சார்ட்னா ரவுண்டு சர்க்கிளில் கேட்குறது, பார் சார்ட்னா அந்த மாதிரி பாராக இருக்கும். ஓகேவா? இந்த பார் சார்ட் கேட்குறது, இல்லைனா லைன் சார்ட் கேட்பாங்க, இல்லைனா டேபிள் சார்ட் கேட்பாங்க. இந்த 4 சார்ட்டில் ஒரு 5 மார்க் கேள்வி கேட்பாங்க. நம்மளுக்கு சார்ட் 5 மார்க் வரும். எஸ்சியோட பேட்டர்ன் வேறு, இது பிசியோட பேட்டர்ன். ஓகேவா? எஸ்ஐக்கு நம்மளுக்கு 10 மார்க் கேட்பாங்க, இங்கே பிசிக்கு 5 மார்க் இருக்கும். ப்ளஸ் சைக்காலஜி. இது இல்லாமல் தான் இந்த சைக்காலஜி 10 மார்க்கில் கோடிங் டிகோடிங்கு, பிளட் ரிலேஷனு, ரேங்கிங்கு, கிளாக்கு, பகடை, இந்த மாதிரி எல்லாமே கேட்கறது இந்த 10 கொஸ்டினில் தான். ஓகேவா? 30 டாபிக் இருக்கும். அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் வரும். மீதி இதெல்லாம் சேர்ந்தது தான் சைக்காலஜி. இதில் 25க்கு 25 நம்ம எடுத்தாகணும். அப்படியும் மிஸ் ஆனிச்சுன்னா 25க்கு 23 இல்லைனா 24 இதுலேயே ஸ்கோர் பண்ணிடணும். நம்ம மொத்தமே 65 தான், 65 டார்கெட் வைக்கிறோம். 70க்கு 65 5 கொஸ்டின் தான். அப்புறம் தப்பு வாங்கணும். அப்போ இதில் மினிமம் 25க்கு 25 எடுக்க பார்க்கணும். அப்படி மிஸ் ஆனிச்சுன்னா 23 2 தான் தப்பு வாங்கணும் அதிகபட்சம். ஓகேவா? 3 கொஸ்டின் ஜிகேல தப்பு வாங்குற மாதிரி நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, 25க்கு 25 டார்கெட் மேக்ஸிமம் அடிச்சிடலாம். இதுதான் பேட்டர்னு. இதில் எப்படிக்கெல்லாம் கேட்குறாங்கன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து ஜிகேல 45 கொஸ்டின் எப்படி பிரிச்சிருந்துருக்காங்க லாஸ்ட் இயரில் 2023 பேட்டர்ன் இது. சோசியல் எத்தனை மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 28. சயின்ஸில் 11 கேள்வி கேட்டிருக்காங்க. ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஜிகேனா பொதுவாக ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் 6 கேள்வி கேட்டிருந்துருக்காங்க. டோட்டலாக இதுதான் இந்த 45 பேட்டர்ன். எதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 28, 45ல் 28 கொஸ்டின் அதுவே போயிடுச்சு. ஓகேவா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் 6 கொஸ்டின் வருது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த மாதத்துலேருந்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மாதமே தாராளமாக போதுமானது. அதிலேயே திருப்பி நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே போதும். ஒன்லைனராகவே பாருங்கள். ஓகேவா? சரி, அடுத்து ஜிகேல அந்த 28 கேள்வியை எப்படி பிரிச்சிருந்திருக்காங்கன்னு பாருங்க. 28ல் எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 9 மார்க், ஜாகிரஃபியில் 9 மார்க். லாஸ்ட்டாக கேட்டது நான் நம்பர்ஸாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. லாஸ்ட் இயரில் இப்படி தான் கேட்டுருந்துருக்காங்க. ஹிஸ்ட்ரியில் 9, ஜாகிரஃபியில் 9, சிவிக்ஸில் 6, எக்கனாமிக்ஸில் 4ன்னு சொல்லி 28 கொஸ்டின் இப்படி தான் பிரிச்சுருக்காங்க. அப்போ நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிக்கணும்? ஜாகிரஃபிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் தான் அதிகமாக கொடுத்து படிக்கணும். ஓகேவா? இதில் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணுன்றதை அடுத்து சொல்கிறேன். அடுத்த ஸ்லைடிங் வரும். ஓகேவா? ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ்னு சோசியல் இப்படி தான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சயின்ஸில் 11 கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க. அதில் பயாலஜியில் வெறும் 6 கொஸ்டின் தான். ஓகேவா? கெமிஸ்ட்ரி 3, ஃபிசிக்ஸ் 2, இதுதான் டோட்டல் 11 கொஸ்டின். இதில் சயின்ஸில் கேட்டால் ஒரு 11 கொஸ்டின். பயாலஜியில் 6 மார்க் தான். அதிகபட்ச மார்க்கே பயாலஜி 6 மார்க் தான். ஓகேவா? இது சோசியல் மார்க். சரி, அடுத்து 6th to 10th எப்படி ஸ்கூல் புக்கை பிரிச்சிருந்துருக்காங்க. 45 கேள்வி கேட்டாங்களா? ரெண்டுமே சோசியலும் சயின்ஸையும் சேர்த்து எந்த ஸ்டாண்டர்டில் அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயரில் அப்படின்றது இந்த இது. ஓகேவா? 10th இருந்து மட்டும் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 14 கேள்வி கேட்டிருந்துருக்காங்க.
அதில் ஜாகிரஃபியில் 5, ஹிஸ்ட்ரியில் 2, சிவிக்ஸில் 2, எக்கனாமிக்ஸில் 1, டோட்டலாக சோசியலில் இருந்து மட்டும் 10 கொஷின் வந்துருச்சு. சயின்ஸில் இருந்து மொத்தம் எத்தனை கொஷின் பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கேட்டிருக்காங்க. 10th இருந்து மட்டும் 10th இருந்தே 14 கொஷின், 45ல் 10th இருந்தே 14 வந்துருச்சு. அடுத்தது ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் எங்கே கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6th கொடுக்குறாங்க. 6th 11 கொஷின் வந்துருச்சு. ஓகேவா? 7th டோட்டலாகவே சயின்ஸு சோசியல் ரெண்டுமே சேர்த்து 7th 1 கொஷின் தான் வந்துருது. 8th 9th 8th 7 கொஷின், 9th 6 கொஷின். அப்போ அவன் அதிகமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னா 10th 6th 8th, அதுக்கடுத்து 9th 7th கடைசியாக வந்துக்கிறாங்க. 7th நான் முக்கியமான டாப்பிக்லாம் இருக்குது, ஆனால் 7th அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இந்த ரேஷியோ மாறிக்கிட்டே இருக்கலாம். நான் இப்படி தான் படிக்கணும்னு சொல்லலை, லாஸ்ட் இயரில் எப்படி கேட்டாங்க, எப்படி முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? சரி, நம்ம சோசியலுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, நீ எப்படி டைமை பிரித்து நீ படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுதான் நம்ம டெய்லி படிக்க வேண்டிய டைம். ஓகேவா? காலையில் டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சிடணும். நைட்டு தூங்குறது எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 10 மணிக்கு. 4 to 10 தான் நம்மளோட ஸ்டடி டைம். டெய்லி காலையில் 4, நைட்டு 10. அப்போ நைட்டு 10லேருந்து காலையில் மறுபடியும் 4க்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னா 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரம் நீ தூங்குறதுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த 6 மணி நேரத்தை தூங்குறதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம படிக்கிற டைமு இதுதான், 4 to 10. இதை நம்ம எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறோன்றதான் நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு காலையில் 4 to 7, எப்பொழுதுமே காலையில் 4 to 7 தூங்க போகிற 8 to 10 இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. 4 to 7 நடுவில் வந்து ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகி அடுத்த நீங்கள் போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகி படிக்கிறதுக்கான டைம். மறுபடியும் 10 to 6, சாயந்தரம் மறுபடியும் 2, 6லேருந்து 8 மணி வரை ஃப்ரெஷ்அப் ஆகி சாப்பிட்டு முடிச்சிரு அந்த டைமிங் 8 to 10. ஓகேவா? நீ 2 டைம் இடத்துல வந்து ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட முதல் எதிரி எதுன்னு பார்த்தா ஃபோன் தான். ஃபோனை நீ பார்த்துட்டே இருந்தனா டைம் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபோன் பார்க்காம இருக்கிற 2 நேரம், ஒன்று 4 to 7. ஃபோன் எடுத்துடாத. காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோன் எடுக்கிற பழக்கத்தை விட்டுரு. ஓகேவா? ஏன்னா அதிலே டைம் போயிடும். 4 to 7. இன்னொன்று நைட்டு தூங்குறது 8 to 10. இந்த டைம்லேயே நீ ஃபோனை பார்த்த அப்படின்னா தூங்குற நேரம் மாறிடும். அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். தூக்கம் வராமல் அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். மணி 10, 11 மாறிட்டே இருந்துச்சு அப்படின்னா உன்னால் காலையில் 4 to 7 எந்திரிக்க முடியாது. அதனால் இந்த 2 டைம்லையும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஃபோனை எடுக்கக்கூடாது. அதான் ஃபஸ்ட்டு உன்னோட முதல் ஞாபகத்தில் வர்றது அதாக தான் இருக்கணும். அதுக்கு பிறகு தான் புக்கு. எல்லா புக்கையும் 6th to 10th எல்லா புக்கையும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணு. எல்லா ஸ்கூல் புக்கும் இருக்கான்னு பாரு. ஒரு சில பேர் நல்லா 2-3 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், லாஸ்ட் இயரும் படிச்சேன்றவங்கலாம் ஸ்கூல் புக் எடுத்து வச்சுக்க. இப்போதான் புதுசாகவே நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்றவங்கலாம் ஒன்லைனர் புக் எடுத்து வச்சுக்கோ. ஓகேவா? ஏன்னா நீ இனிமேட்டு புதுசாக வந்து ஸ்கூல் புக்கு ஒன்றில் கோடை போட்டு இதுமாரிலாம் படித்து முடிக்கிறதுக்கு டைம் ஆயிரும். நம்மளுக்கு இருக்க போகிற டைம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா 75 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே தான் டைம் இருக்கும். அதிகபட்ச டைம் 90, குறைவாக வச்சானா 75, அவ்வளோ நாள் தான் டைம் இருக்கும். ஓகேவா? அப்போ நம்மளால் வந்து புதுசாக புக்கு வாங்கி கோடு போட முடியாது. இதே ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா கோடு போட்டு நல்லா நிறைய ஏற்றி இருந்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்லைனரை வாங்கிக்கோ, கொஷின் பேங்கை கையில் எடுத்து வச்சுக்கோ. ஓகேவா? 6th to 10th எல்லா புக்குக்கும் ஒன்லைனர், சயின்ஸு சோசியல் ப்ளஸ் அதுக்கு கொஷின் பேங்க்கு. 6th ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரிக்கு எத்தனை கொஷினாக எடுக்க முடியும், அதில் கொஷின் பேங்க் நிறையா பாரு. வேறு அகாடமியோட டெஸ்ட் அதெல்லாம் பாரு, எப்படிலாம் கேட்டிருக்காங்க, என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாரு. அதுவே தாராளமாக போதுமானதாக இருக்கும். ஓகேவா? சரி, 4 to 7, 8 to 10 ஃபோனை எடுக்க வேணாம். மீதி இருக்கிற டைம் நம்ம படிக்கிற டைம் தான். இந்த 4 to 7 எந்த சப்ஜெக்டை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா 10ஆவதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடு. சப்ஜெக்டை நீயே பிரிச்சுக்கோ. பயாலஜி சயின்ஸ் படிக்கலாமா, சோசியல் படிக்கலாமா. ஒரு சில பேருக்கு சயின்ஸை எடுத்தோன்னே காலையில் மெமரி பண்ண முடியாது. சயின்ஸ் கம்மி மார்க் தான், 11 மார்க் தான், 6 மார்க் தான் அதுலேயும். ஓகேவா? பயாலஜிக்குன்னு பார்த்தா நம்ம அதை எடுத்தோன்னே காலையில் வேகா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏறலாம் அப்படின்னா அந்த மார்னிங்கே அப்செட் ஆகிடும். இல்லை உனக்கு பிடிச்ச சப்ஜெக்டாகவே எடுத்து வேகமாக அதை முடிச்சு திருப்பி ரீகால் கூட. அது எது காலையிலே பார்க்குறியோ அதை மறக்காது. ப்ளஸ் கஷ்டமான சப்ஜெக்ட் பார்த்தோன்னா இன்னும் உனக்கு மறக்காது. அதனால தான் சயின்ஸை மேக்ஸிமம் ஒரு சில பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் சயின்ஸ் எடுக்கனால தப்பு இல்லை. ஆனால் சயின்ஸ் நடுவில் நீ படித்து பார்த்துட்டு நீ காலையில் எடுத்து ரிவிஷன் கொடுத்தனா இதாக இருக்கும். புதுசாக எடுத்து நான் சயின்ஸை பார்க்குறேன் அப்படின்னா உன்னால் அந்த காலையில் இருக்கிற டைமை கரெக்டாக உன்னால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் ஒரு டைம் முன்னாடியே படிச்சுக்கோ. அதை ரிவிஷன் கொடுக்கறது காலையில் இந்த 4 to 7 வச்சுக்கோ. சயின்ஸை ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேன்னா அதில் செட் ஆகாது இந்த டைம். ஓகேவா? சோசியல் மீதி இருக்கிறதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறது ஈஸியாக செட் ஆகும். 4 to 7 நீ எது படிக்கணும்னா 10th படி, அடுத்து 6th, அடுத்து 8th. இந்த ரேஷியோவில் அந்த 4 to 7 நல்லா ரீகால் பண்ணிக்கிட்டே இரு. திருப்பி ரீகால் கொடுத்துக்கிட்டே இரு. மறக்கவே மறக்காது. வாய் விட்டு படி. இல்லை நீ அமைதியாக படிச்சுட்டே இருக்கிற அப்படின்னா தூங்கிடுவேன். ஓகேவா? வாய் விட்டு திருப்பி படிச்சுட்டே இரு. இந்த 10 to 6 ஒரு சில பேர் கோச்சிங் சென்டர் போகலாம், ஒரு சில பேர் லைப்ரரியில் படிக்கலாம், ஒரு சில பேர் வீட்லேயே ஸ்டடி பிளான் போடுவாங்க, ஒரு சில பேர் குரூப் ஸ்டடி போடுவாங்க. அவங்கவுங்க கம்ஃபர்டபுள் தான். இந்த 10 to 6 நீ டெஸ்ட் அடித்து பார்க்கணும், சைக்காலஜி பார்க்கணும், ப்ளஸ் சோஷியல் அதிகமாக பார்க்க வேண்டியது டைம் இங்கே தான் இருக்குது.
ஓகேவா? புதுசாக கற்றுக்கிறேன் அப்படின்னா சைக்காலஜியாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு என்னென்னலாம் டாபிக் இருக்குது, தமிழில் என்னென்னலாம் கேட்குறாங்க, இதெல்லாம் கேதர் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டடி பிளானை போட்டு முடிச்சிரு. 10 to 6 2 மணி நேரம் டைம் விட்டு இந்த டைமிங்கை ரிவிஷன் டைமாகவும் எடுத்துக்க. ஒரு சில பேர் நல்லா முடிச்சு வச்சவங்க கரண்ட் அஃபேர்ஸ் பாரு, புதுசாக என்ன வந்திருக்கு, இன்னைக்கு நாள் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா அன்னைக்கு முடிச்சோடனே தான் அன்னைக்கு நாளில் ஈவினிங் தான் ஒரு சில பேர்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால கரண்ட் அஃபேர்ஸ் 8 to 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இல்லைனா அன்னைக்கு என்ன படிச்சு அப்படின்னு சொல்லி ரிவிஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு நீ தூக்கத்துக்கு போயிடலாம். அவ்வளோதான். இன்னைக்கு என்ன பார்த்தோம், டெய்லி என்னென்னா முடிக்கிறேன்னு சொல்லி நோட்டு போட்டு எழுது. இன்னைக்கு இதை முடிக்கணும் டார்கெட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிரு. காலையில் ஷெட்யூல் போடு. நீ ஒரு மாதத்துக்குலாம் ஷெட்யூல் போடாத, ஒரு நாளைக்கு போடு. அந்த ஒரு நாளில் இந்த டைமை போடு. 4 to 7 4 to 7னா 4 to 5 1 மணி நேரத்துக்கு நான் இதை படித்து முடிக்கணும். 5 to 6 அடுத்த 1 மணி நேரம் இதை முடிக்கணும். 6 to 7 இதை முடிக்கணும்னு ஒரு மணி நேரத்துக்கு போடு. ஒரு நாளைக்கு நீ என்னென்ன மணி நேரம் யூஸ் பண்ணுறியோ அதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு போடு. அதை எல்லாத்தையும் முடிச்சிட்டியான்னு பாரு. அதை முடிச்சிட்டேன்னா அன்னைக்கு நான் காலையில் போட்ட இது எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்னா இதில் செக் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக தூங்கிக்க வேண்டியதான். திருப்பி அடுத்த நாள் புதுசாக ஷெட்யூல் போட்டு அன்னைக்கு தான் பார்க்கணும். நீ மொத்தமாக ஒரு மாதத்துக்கு வந்தாப்புல இத்தனை நாள் நான் அதை முடிக்கிறேன், இத்தனை நாள் இதை முடிக்கிறேன்னு நீ ஃபாலோவே பண்ண மாட்டேன். ஒரு நாள் ஸ்கிப் ஆனிச்சு அப்படின்னா அது அப்படியே இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு மணி நேரத்தையும் அதை ஃபாலோ பண்ணும். ஒவ்வொரு மணி நேரமும் ஷெட்யூல் போடு. இதை முடிச்சுட்டு அப்போ தான் டைம் போகிறது தெரியும். ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் அந்த 6th ரிவிஷன் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருந்தேன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் நான் முடிய முடியும்னா டைம் போயிட்டே இருக்குன்னு வேகமாக நின்று ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இல்லைன்னா பொறுமையாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் கரெக்டாக டைமை பிரித்து ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்து நம்ம யூடியூப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஃப்ரீ டெஸ்ட்டு. ஓகேவா? ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம யூடியூப் மாணவர்களுக்காக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணலான் இருக்கோம். அதோட அறிவிப்பு விரைவிலே ரிலீஸ் ஆகும். ஓகேவா? எப்படி என்னென்ன இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஜிகேக்கு ப்ளஸ் சைக்காலஜிக்கு ரெண்டுக்குமே ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொடுக்கலான் இருக்கோம். யூடியூப்லேயே அதை பற்றின அறிவிப்பு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டடி பிளான் இதுதான், ப்ளூ பிரிண்ட்டு. சயின்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், சோஷியலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, நம்மளுக்கு பொறுத்தவரை டிஎன்பிசியை பொறுத்தவரை ஸ்கூல் புக்கை தாண்டி பிசியை பொறுத்தவரை ஸ்கூல் புக்கை தாண்டி போகாது. டிஎன்பிசி இப்போ அவுட் ஆஃப் பொசிஷன் போயிட்டு இருக்கான். ஆனால் பிசியை பொறுத்தவரை ஸ்கூல் புக் 6th to 10th சிலபஸே கிடையாது. சிலபஸ் அவங்க கொடுப்பாங்க ஒரு சில இதில். ஓகேவா? சிலபஸ் இருந்தாலும் நம்மளுக்கு எது அப்படின்னா 6th to 10th தான். அட்டை படிச்சேன்னா நீ கன்ஃபார்மாக 68 69 கூட எடுக்கலாம். நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் அந்த 2 மார்க் 1 மார்க்கும் போகிறதுமே. அட்டை தாண்டி வெளியில் போகாது. திருப்பி நீ அதே ரீகால் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒன்லைனர் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை திருப்பி ரீகால் கொடுத்துட்டே இரு. ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் வாங்கிக்க. 6th ஹிஸ்ட்ரியோட கொஸ்டின் பேங்க் இவ்வளோ தான் ஹிஸ்ட்ரியில் கேட்க முடியும்னு கொஸ்டின் பேங்க். 7th இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்க முடியும்னு கொஸ்டின் பேங்க். அதை திருப்பி ரிவிஷன் கொடுத்துட்டே போதுமானது அதுவே. ஓகேவா? சரி, இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ உனக்கு தகுந்தாப்புல நான் பொதுவாக எல்லாத்துக்கும் தகுந்தாப்புல ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறேன். நீ இதிலிருந்து உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்து உனக்கு தகுந்தாப்புல ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? நம்மளோட டார்கெட் ஆக மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தா 70க்கு 65க்கு மேலே எடுக்கிறது. சேர்ந்து பயணிப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.